ஸோ நாங்கள் வந்து இப்போது எங்கள் பெரியத்த வீட்டுக்கு போகிறோம், யாப்ராலுக்கு போகிறோம். இதுக்காகனா எங்கள் கசின் சிஸ்டர் ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக எங்கள் கசின் சிஸ்டர் வந்து ஆஸ்ட்ராலஜர் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க படிச்சிருக்க ஜெர்னியில் நிறைய விஷயங்க அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சிலது தெரியும், சிலது தெரியாது. ஸோ நான் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட கிடைக்காத ஒரு விஷயங்கள் இருக்குது. சர்ச் பண்ணி கரெக்டாக சொல்கிறாங்களா தப்பாக சொல்கிறாங்களான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி இது எங்கள் சிஸ்டர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை எல்லாத்தையும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ நம்ம சின்ன பசங்க வளர்கிற ஏஜு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், நல்லா வேலை போகணும், இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு எல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் எல்லாத்துக்கும் எங்களுக்கு இந்த ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ செஷன்னு கூட ஆகாது, ஜஸ்ட் அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக இந்த டே நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி திஸ் இஸ் செகண்ட் செஷன் நாங்கள் உக்காந்துட்ருக்கோம், கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த செகண்ட் டைம் நாங்கள் போகிறது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து ரிலீஜியன் பற்றி, நம்ம ஹிந்துயிசம் பற்றி ஆர் ஹவு த ரிலீஜியன்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அதை பற்றி, அண்ட் இன்னைக்கு வந்து பித்ருதோஷை பற்றி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அந்த செஷன் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த செஷன் என்னத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுனாக்கா, அது நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஐ வில் டெஃபினெட்லி ஷூட் த கிளிம்ஸ் ஆஃப் த வீடியோ. ஸோ அந்த கிளிம்ஸ்லேயே உங்களுக்கு கொஞ்சம் புரியும். So if you are interested listening to her speeches, and you can comment below. ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாங்க எங்கள் அக்கா. அதற்காகத்தான் நாங்கள் இப்போ போகிறோம். சண்டே ஈவினிங். ஸோ எவ்ரி சண்டே நாங்கள் போவோம். லாஸ்ட் சண்டே நாங்கள் போயிருந்தோம். இந்த சண்டே நாங்கள் போகிறோம். ஜஸ்ட் 1 hour or half an hour ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளுக்கு தெரியாத விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கோ இல்லையா? ஸோ அதுக்காகத்தான் நாங்கள் போகிறோம். அவ்வளோதான். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ருதி சேனல் ரொம்ப நாளைக்கு போடுது. இப்போ நாங்கள் யாப்ராலுக்கு போயிட்டு இருக்கிறோம். அங்கே போயிட்டு இருக்கையும் கிளாஸ் எடுக்குது எங்கள் அக்கா மகம். அது கூட நீங்கள் கேளுங்க. ஸ்ருதி சேனல் பாருங்க, ஸ்ருதிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் போடல அது. Third, it is necessary to perform puja to our ancestors. Is it necessary? Is it necessary to perform puja to our ancestors? What happens if we forget to do? What happens if we forget to do all the above said puja? What happens to our body when we die? This topic number next time பேசலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் யார் வீட்டில் இருக்குதோ அவங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் திங் என்னது? ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ். செகண்ட், ரிலேஷன்ஷிப்ஸ் இஷ்யூ. வீட்டுல ரிலேஷன்ஷிப் சரியா இல்லாதது, இதெல்லாம் செகண்ட் திங். அண்ட் தேர்ட் வந்து டிலே இன் மேரேஜஸ். ஏஜுங்க பார் ஆகிட்டு கூட மேரேஜ் செட் ஆகாது இருக்கிறவங்க, ஏதோ ஒரு ரீசனில் மேரேஜ் போஸ்ட்போன் ஆகுது, செட் ஆகுறது இல்லை, இது மாதிரி இருக்குதெல்லாம். இன்னொன்று வந்து க்ரானிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். க்ரானிக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் யார் வீட்டில் இருக்குதோ அதெல்லாம். இன்னொன்று ஆப்ஸ்டக்கிள்ஸ் இன் கேரியர் ஆர் பிஸ்னஸ். ஆப்ஸ்டக்கிள்ஸ் இன் கேரியர் ஆர் பிஸ்னஸ். சில பேர் பசங்க படிச்சுட்டு இருக்கக்குள்ளே பாதியிலே ஸ்டாப் ஆகிடும். ஒருத்தருக்கு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டுக்குள்ள பிஸ்னஸ் நல்லா ஸ்டார்ட்டில் மூவ் ஆகும், நல்லா மதியத்தில் வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த ப்ராஃபிட் எல்லாம் இருக்காது, கெயின்ன்றது இருக்காது, லாஸுங்க தான்.
இன்னொன்று வந்து delayed child births. இது மெயின் டாபிக் கூட எடுக்க முடியுது. யார் வீட்டில் ஆயிட்டு பித்ருதோஷம் இருக்குதோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி சில இயர்ஸ் ஆகுனா கூட சைல்டு இருக்கா. அது மெயின் இது. இன்னொன்று எடுத்துக்கினாக்கா பித்ருதோஷா இஸ் ஆஃப் 14 types. 14 types of Pitru-dosha. First thing, Pitru-dosha due to Shrapa, Pitru-Shrapa. Pitru-Shrapa naka. This is the most common type of Pitru-dosha and is believed to occur when one's ancestors are dissatisfied with their offerings and prayers. நம்ம பண்ணுற ரிச்சுவல்ஸுங்க சரியாக இல்லாது, ப்ரேயர்ஸ் சரியாக இல்லாது, காரியங்க செய்யாத ரொம்ப பேர் செத்துட்டாங்க. செத்துட்டா கூட நம்ம யாரும் அவங்களதெல்லாம் சரியாக பட்டிச்சுக்கிறது இல்லை, விட்டுருவோம், சரியான சாங்கியம் பண்ணுறது இல்லை. சிலர் கிறிஸ்டியனில் கன்வெர்ட் ஆகிட்டு அந்த பாக்ஸில் வச்சு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவுமே செய்யறதில்லை, ப்ரொசீஜர் கரெக்டாக பண்ணுறதில்லை. அது கூட ஒன் டைப் ஆஃப் ரொம்ப பேர் இந்த நாள் ஒரு டைமில் ஆயாங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. நினச்சிக்குவாங்களா அவங்கெல்லாம் இன்னைக்கு அவங்க பசங்களாம் ஒரு பைசால ஒரு லெவலில் போவாங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு படிக்கல. நீங்கள்லாம் இல்லை அவங்க நினச்சிக்குவாங்களா இவங்கெல்லாம் நல்லா ஆவாங்க நாளைக்கு சொல்கிற பேச்சு. அந்த நிமிஷத்துக்கு அவங்க கஷ்டப்பட்டு இன்னைக்கு இது வயிறு ரொக்குமான்னு தான் யோசிச்சுக்குவாங்க. நாளைக்கு பசங்க ஃபியூச்சர் என்ன நல்லா அவங்க யோசிச்சுக்குவாங்க. அடுப்பு எல்லாம் இன்னைக்கு நல்லா ஒரு வசதி இருக்கிறாங்கன்னா யாரால அவங்க பண்ண நல்லா இப்போ அதே மாதிரி நம்ம கூட யோசிச்சாக்கா நாளைக்கு நம்ம பசங்க நல்லா இருக்கும், ஃபியூச்சர் நல்லா இருக்கும் இல்லையா? பித்ரு தோஷால தான் இதெல்லாம் அவங்க பண்ண தவறுங்க. நல்லா இருக்கிறோன்னா கூட அவங்க பண்ண புண்ணியனால தான். கெட்டது அனுபவிக்கிறோன்னா கூட அவங்களால தான், நல்லது கூட அவங்களால தான். ஸோ இப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன இதுனாலனாக்கா நம்ம கூட நல்லது பண்ணால் நம்ம டிஸ்டன்ஸ் நல்லா போகும். இல்லைனாக்கா இதுக்குன்னா அதுவாக சஃபர் ஆவாங்க. ஏன்னா வரப்போகிற கலியுகம் இன்னும் மோசம். ஏன்னா ஆயாங்க இருக்கிறப்போ ஆயாங்க சொல்லுவாங்க ஒரு நாள் இது வந்துடும், இது பண்ணுவோம் சாப்பிடுவோம், நல்லா இருந்துச்சு, எனர்ஜிட்டிக்காக இருந்துச்சு, ஃபுட்டு எல்லாம் நல்லா இருந்துச்சு. வர பாரு அல்ல மருந்து கல்வி எங்கே பாரு அல்ல நம்ம பார்க்குறதெல்லாம் பேடு காரணம். எங்கே பாரு எடுத்துக்கோ எல்லாம் கல்வி ஃபுட்டு தான். மாட்டு பால்லேருந்து எடுத்துக்கோ, எதுனா எடுத்துக்கோ, விஷயத்தான் இல்லை. அப்போ நினச்சி இன்னும் 4 ஜென்ரேஷன்ஸ் நினச்சி பார்த்துக்கோ அப்கமிங் எப்படி இருக்கும், எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அப்போ நம்ம பசங்க எவ்வளோ துடிக்கும், சொல்றதுக்கு நல்லது கூட மாட்டாங்க. நம்மளுக்குனால இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பாதை சொல்லினால கேட்குற அளவுக்கு ஒரு மனசு இருக்கிறாங்க. நாளைக்கு அவங்கள நீக்கி வச்சு நம்மளுக்கு சொன்னால் கூட போய் எந்த தான் பேசுறாங்க முடிஞ்சல நான் கேட்கணும்னு போயிடுவாங்க. கேட்க மனசு பேசக்கூட இவங்க நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷன்ஸ். ஸோ எவ்ரி சண்டே நாங்கள் இந்த தமிழில் எவ்ரி சண்டே நாங்கள் இது மாதிரி ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். பார்க்குறவங்க யூடியூப்ல பார்த்து எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுனாக்கா லைக் பண்ணுவோம். கமெண்ட்ஸ் நல்லா கொடுவோம். கமெண்ட்ஸில் இன்னும் நல்லா நாங்கள் இந்த கிளாஸ் இன்னும் நல்லா சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் உங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா. இது வந்து ஒரு கிளாஸ் ஆட்டம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். எதுனாலனாக்கா அப்கமிங் ஜென்ரேஷன்ஸில் எல்லாம் மறந்து போகிறாங்க எல்லாரும். ஃப்யூச்சர்னால் என்னாவது எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சின்னதாக எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணணுன்றது நாங்கள் இந்த கிளாஸ் மூலிமா நாங்கள்லாம் ஒரு கெட் டுகெதர் ஆட்டம் வச்சுக்கின்னு பேசுகிறோம். இது எவ்ரி சண்டே இருக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்கள் இது நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலிமா சொல்லுவோம் எப்படி நல்லா கிளாஸ் எல்லாரும் யூடியூப்ல கூட கேட்க முடியும். Va, udah. Undia jawab ini apa tuh landu? Oh yo. Aduh.
மிஸ்டர் ஜாவி ஜேவி அதோ அத்தி ಮಂಚ ಅದು அத்தினே என்கிற நீ ஏதோ ஆர்த்தி ஏதோ இது வினித் ஏதோ அது வினித் வெளியே வெயிட் பண்ணிக்கிற போ போ போலாமா நம்ம வெளியே போலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாக்கிங் போலாமா நம்ம வாக்கிங் போலாமா லிட்டில் நம்ம வேண்டாவா நட போலேந்து முட்டை சாப்பிடலாமா சிக்கன் ஆம் வேணும் ஆம் ஜோபேந்திரா போலவா எந்திரி எந்திரி ஃபாஸ்ட் ஐயோ ஐயோ ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஜோபிமி நட போலாமா திரும்ப எக்ஸசைஸா நடு எங்கே போகலாம் ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு ராவாயிடுச்சு மழை வரத்துக்குள்ளேயும் மழை வேற பெஞ்சிட்டே இருக்கு ஏய் மழை பெஞ்சிட்டே திஸ் இஸ் பி மை செல்ஃப் ஸ்ருதி சி ஆல் த நெக்ஸ்ட் வீடியோ ஹண்டில் தென் தட்ட பாய்